ஒரு குழந்தை இந்த பூமிக்கு வருது. அந்த குழந்தை வந்த உடனே அந்த உயிரோடு இருக்கிற அந்த அழகான குழந்தைக்கு அந்த உயிர் சக்தி வளரணும்னா மறுநாள்ல இருந்து என்ன வேணும்? உணவு வேணும். அது போல கும்பாபிஷேகம்ன்றது தெய்வத்தினுடைய சக்தி அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறது. அதன் பிறகு நடக்கிற பூஜைகள் அந்த சக்தியை வளர்த்துட்டே இருக்கிறது. ஆக ஒரு கோவில்ன்றது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எல்லாரும் நினைக்கிறது கோவில் தெய்வத்துக்காகன்னு. தெய்வத்துக்காகவும் அதை விட மனிதர்களுக்காகவும். தெய்வத்துக்கு மனிதர்கள் அவசியம் இல்லை, ஆனால் மனிதனுக்கு தெய்வம் அவசியம். அந்த சக்தியை உருவாக்குறதுக்காகவும் வாங்கிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இடம்தான் கோவில். ஆக அந்த கோவில்ல கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் நிற்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த சக்தி ஒருத்தரோட ஆன்மாவோட இணைஞ்சி அந்த ஆன்மாவுக்கு தேவையான தெய்வீக குணங்கள் எல்லாம் தரும்.